குடார்சியம் ஜெயார்சியம் வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். ஆர்சிஎம் பிசினஸ்ல அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு அற்புதமான நாள். என்ன சார் அடுத்த கட்டம்? என்ன சார் நகர்ந்துட்டு இருக்கிறோம்? நம்முடைய கனவை நனவாக்கும் நாள். என்ன சார் கனவு? நம்ம என்னவா அப்படி நினைக்கிறோமோ அதுவா மாற போறோம். நடக்குமா சார்? நடக்கும். முடியாது என்பது முயலாதது மட்டும்தான். முயற்சி உடையவர்கள் கடைசி வரைக்கும் முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா முடியும் என்பதை சொல்லி, மகா மகா என்னாச்சு? மகா வெளியே போய் கூட உள்ள வந்து ஜாயின் பண்ணு. மகாலட்சுமி மேடம் 1 2 3 1 2 3 1 2 3. தெரியுதா? மகாலட்சுமி மேடம் உள்ள வந்துட்டாங்களா? சார் வந்துட்டாங்க, பட் ஆடியோ கனெக்ட் ஆகல. என்ன பண்றது அதுக்கு? அவங்க தான் சார் கனெக்ட் பண்ணோம். அவங்கள நெட் ப்ராப்ளம். சார் குட் ஆஃப்டர்நூன். வணக்கம் எமரல்ட் சார். வணக்கம். உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம்மா. ஏன் இப்படி ஆயிட்டீங்கன்னு தெரியல. என்னாச்சு சார்? உங்களுக்கு ஆடியோ கனெக்ட் ஆகலையே. மகிழ்ச்சி. சரி, நம்ம போன நாள் நேற்றுக்கு முந்தின நாள் என்ன பார்த்தோங்கிறத யாராச்சும் சொன்னா, நான் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறேன். நம்முடைய கனவு நிறைவேறுவதற்கு இன்னும் நான் கிட்டத்தட்ட ஒரு 72 hours மோர். 72 48 72 hours மோர். ஆனா 1 hourல நிறைவேறும். மகா, நீ ராயல்டி மகா. Believe me. கனவே கிடையாது. Definitely sir, I definitely believe. Yes, கிருஷ்ண பரமாத்மா உன்னோடு இருக்கிறார். கண்டிப்பா நடக்கும், நடத்தியே தீருவோம். ஆமா, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். மகிழ்ச்சி மகா. நீங்க டிக்கெட் புக் பண்ணுங்க. டிக்கெட் புக் பண்ணி கார்லயே வந்துருவேன் சார். டிக்கெட்டே வேணாம் சார். நான் 2 நாள் கொச்சின்ல கோயிலா சுத்தி பார்த்துட்டு ஒரு 3 நாள் வெக்கேஷன் போட்டோம் சார். நான் சொல்லிட்டு அடுத்த 28 நேரத்துக்கு நம்ம அங்க கொச்சின்ல இருப்போம், ஒரு 3 நாள் வெக்கேஷன் போயிடலாம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சரின்னு சொல்லியிருக்காரு. சார் நம்ம மார்ச் 26 டியூஸ்டே அன்னைக்கு நம்ம பார்த்தது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம் சார். நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம் அதை மட்டும் சொல்லுங்கம்மா. நேத்து இல்லைங்க சார், முந்தா நேத்து. நெட் லீவ் விட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நெட்வொர்க் எஃபிஷியன்சி. நெட்வொர்க்கோட எஃபிஷியன்சியோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நெட்வொர்க் உடைய ஸ்டெபிலிட்டி, எந்த அளவுக்கு அது ஸ்டெபிலிட்டியான ஒரு பிசினஸ் அப்படின்றது பாயிண்ட். அடுத்தது நெட்வொர்க் உடைய பர்ஃபார்மன்ஸ், செயல்திறன், அதை நம்ம அதோடைய முக்கியத்துவம் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து அண்டர்ஸ்டாண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் நெட்வொர்க். And அஞ்சாவது பாயிண்ட் understand the importance of network effects in entry. And final point understand the importance of network security. இதெல்லாம் பார்த்தோம் சார். வெரி குட். நான் இப்ப கார் ஓட்டிட்டு இருக்கனால வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டேன். மற்றபடி நான் உங்களை எல்லாம் வீடியோல தான் பார்க்கணும். அப்பதான் எனக்கு சரியா வரும். மகிழ்ச்சி. இன்றைய கூட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அப்படின்னா, இன்னொரு ஆள் சொல்லணும். இது மனமான சொல்றோம். யார் சொல்றது? கோவில் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். செல்வராஜ் நீங்க 2 பேரும் தான் அவார்டு போறீங்க. வணக்கம் சார். சார் நேற்று முன்னாள் பார்த்து பாத்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட் ஆஃப் நெட்வொர்க் எஃபிஷியன்சி, அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஆஃப் நெட்வொர்க் ஸ்டெபிலிட்டி, அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஆஃப் நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ், அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஸ்ட்ராங் நெட்வொர்க், அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட் ஆஃப் நெட்வொர்க் எஃபெக்ட் ஆஃப் என்ட்ரி, அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஆஃப் செக்யூரிட்டி சார். இந்த 6 பாயிண்ட் பத்தி நம்ம பார்த்தோம் சார். வெரி நைஸ். இன்னைக்கு ஒரு 8 பாயிண்ட். கடைசி நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அதை மட்டும். கடைசி நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன? வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் த லாஸ்ட் 11th hour? இப்போ நமக்கு 11th hour இல்லைன்னா கூட கோல்டன் ஹவர் தான் ஓடிட்டு இருக்கோம். 11th hourங்கிறது கடைசி நாள்ல வர்றதா 11th hour. இப்போ கோல்டன் ஹவர்ஸ் இது தங்கமயமான மணித்துளிகள். இந்த கோல்டன் ஹவர்ஸ்ல நம்ம என்ன, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபாலோயிங்ஸ் ஆஃப் த கோல்டன் ஹவர்ஸ் போட்டு பாயிண்ட் நம்பர் 1
கிடுக்குன்னு எழுதிக்கோணும். இன்க்ரீஸ் த பர்ச்சேஸ் ஆஃப் டவுன்லைன் பிவி. உங்க டவுன்லைன்ல யார் யாரு பர்ச்சேஸ் பண்ணாம இருக்கிறாங்க அதை நீங்க கண்டுபிடிச்சி அவங்கள பர்ச்சேஸை வந்து பண்ண வைக்கணும். இன்க்ரீஸ் த பர்ச்சேஸ் ஆஃப் டவுன்லைன் பிவி. யார் யாரு பண்ணல உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே குரூப் பிவியில் போனீங்கன்னா யார் யாரு எவ்வளவு பண்ணிக்கிறாங்க வரும். பண்ணாதவங்க யாருன்னு பார்த்து நீங்க கூப்பிட்டு நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணல நீங்க பண்ணுங்க. நீங்க அவங்க கன்சிஸ்டன்சியா என்னன்னு பாருங்க. பர்ச்சேஸ் பண்ணாம தான் பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். இது வந்து இன்க்ரீஸ் த பர்ச்சேஸ் ஆஃப் யுவர் டவுன்லைன் பிவி. இது வந்து முதலாவது முக்கியம். இப்போ இன்னைக்கு தேதியில எழுதிக்கிடுங்க. செகண்ட் பாயிண்ட், இன்க்ரீஸ் த பர்ச்சேஸ் ஆஃப் டவுன்லைன் பிவிங்கிறதுல சந்தேகம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய டவுன்லைன்ல இருக்கிற ஜாயினர்ஸ் சார், நான் வந்து சேர்த்தவங்க எல்லாம் வாங்கிட்டாங்க சார். அவங்களா சேர்ந்தவங்க அவங்கள சேர்த்தவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க சார். நீங்களே எல்லாத்தையும் சேர்த்திருக்க மாட்டீங்க. நீங்களே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. பிரிச்சு கொடுங்க 10 பேரா. உங்ககிட்ட 100 பேர் இருந்தா 10 பேருக்கு பிரிச்சு கொடுத்து அப்ப இந்த 10 பேர் வாங்க இருக்காங்க வாங்க வைப்பா. உதாரணத்துக்கு நீங்க எல்லாருமே ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. நீங்க 1000 ரூபாய் வந்து வைங்களேன். ஒரு 100 ஐடியில ஒரு 50 ஐடி வாங்காம இருக்கிற ஐடி வாங்கிச்சுன்னா 50,000 ரூபாய் வந்துடும். பார்க்கறதுக்கு இன்னைக்கு சாதாரணமான பாயிண்டா இருக்கும். 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் எல்லாம் இதுல சர்வசாதாரண இன்க்ரீஸ் ஆகும். அதனால இன்க்ரீஸ் த டவுன்லைன் பர்ச்சேஸ். அடுத்தது கான்டாக்ட் த டெர்மினேட் ஐடிஸ் அண்ட் சப்ளை த ப்ராடக்ட். டெர்மினேட் ஐடிக்காரங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணி இப்போ நமக்கு வந்து ஹோம் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வீட்லயே கூட கொண்டாந்து தர்றேன். ஆனால் மினிமம் ஒரு 2000 ருபீஸ் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆர்டர் போட்டு அனுப்பிட்டாரு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கன்சியூம் பண்ணினாரு. சரிங்க கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. தாராளமாக நம்ம கொண்டு போய் சப்ளை கொடுத்துட்டு வரலாம். அது மாதிரி உங்களால் சிங்கிள் மேனே பண்ண முடியாது. உங்கள் டவுன்லைனில் இருக்கிற 10 லீடரா 5 லீடரையா நீங்கள் என்ன செய்யணும், கூப்பிட்டு சொல்லி இவங்க எல்லாம் இன்னும் வந்து என்ன செய்யல, டெர்மினேட்லேயே தான் இருக்கிறாங்க. இந்த டெர்மினேட் ஐடிக்கெல்லாம் பொருள் கொடுத்தா வாங்கிக்குவாங்க, நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அந்த மாதிரி உங்களால் ஒரு 20 ஐடியோ 30 ஐடியோ வந்துச்சுன்னா 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் சர்வசாதாரணம் வந்துடும். ரைட். தென் இது வந்து டெர்மினேட் ஐடிகள். டெர்மினேட் ஐடிகள் எதனால் டெர்மினேட் ஆயிருக்குன்னு கேட்டால் பொருள் கிடைச்சிக்காம ஆயிருக்கும். கொஞ்சம் அவங்கெல்லாம் பொருள் கேட்டுருவாங்க. சிலர் வந்து அது வேண்டானே விட்டுருப்பாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. அங்கே போய் நீங்கள் மைனஸ் ஆகிடக்கூடாது. சார் டெர்மினேட் ஐடியெல்லாம் வேண்டாங்கிறாங்க சார். நாங்கள் போய் நீங்கள் 10 கேட்டு 9 நோ சொன்னாலும் கவலைப்படாதீங்க, 1 எஸ் சொன்னால் போதும். அது மாதிரி 100 ஐடியில் 10 எஸ் சொன்னால் 10,000 ரூபாய் வந்துச்சு. அவ்வளோதான். 90 நோ சொன்னாலும் கவலைப்படாதீங்க, சொல்லிக் கொடுக்கிட்ட ஒன்று. அதனால அந்த டெர்மினேட் ஐடியிலிருந்து நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வரும் சப்ளை கொடுத்துருந்தாங்க. தென் கெட் ஆர்டர் ஃப்ரம் ரீட்டைல் ஷாப்ஸ் வித் bargain of 10% டிஸ்கவுண்ட் 10% கிரெடிட். இது உங்களுக்கு புரியாத ஒன்றா இருக்கும். நம்ம எத்தனை % டிஸ்கவுண்ட்ல பொருள் கொடுக்குறோம் சொல்லுங்க. நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியில் பில் அடிச்சா எத்தனை % டிஸ்கவுண்ட் வரும்? மினிமம் 15 to 20% சார். 20% வரும். இப்போ நாம என்ன செய்யறோம், அவங்க கிட்ட 20%ல நான் 10% 20% இருக்குதுன்னா நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஒரு கடைக்காரர் போயிட்டு 100க்கு 10 ரூபா உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், வித்துக்குங்க. நீங்க கிரெடிட் தான் வேணா இன்னும் கூட ஒரு 10% கிரெடிட் தரேன். ஆனா நீங்க என்ன செய்யணும், மீதி நாங்கள் எனக்கு பணம் கொடுத்து வாங்கிக்கங்க. இப்போ நமக்கு எதாவது நட்டம் இருக்கான்னு பாருங்க. இதுல 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டோம், மீதி 10% கிரெடிட்னு நம்ம சொல்றோம். அது கிரெடிட் கிடையாது, ஆனால் கிரெடிட்னு சொல்கிறோம் அவங்களுக்கு. உதாரணத்துக்கு 100 ரூபா பொருள் நமக்கு 80 ரூபாய்க்கு கிடைக்குது. நாம் கொண்டு போய் அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோம், 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் 10% டிஸ்கவுண்ட் எடுத்துக்கங்கன்னா 90 ரூபா இருக்குது. அதில் 10 ரூபா நீங்கள் கிரெடிட் வச்சுக்கங்கன்னு சொல்கிறோம். 80 ரூபா கொடுத்துட்றாங்க. அசல் வந்துருச்சா இல்லையா? அப்போ அந்த இன்னொரு 10 ரூபா எது நம்முடைய லாபத்தை அவங்களுக்கு வந்து கிரெடிட்டாக கொடுத்துருக்குறோம். அப்போ இதில் நட்டமே கிடையாது. அப்போ இந்த மாதிரி நிறைய ஷாப்பில் நீங்கள் ஆர்டர் எடுக்கலாம்.
கிரெடிட் தர்றாங்கனால 10% கிரெடிட் கொடுத்தாலே ஆர்டர் நிறைய கிடைக்குது. அதுக்கு உதாரணம் நீங்க சசிகலா மேடம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய ஆர்டர் எடுத்துட்டாங்க. நான் போக வேண்டியது இந்த மாதிரி கிரெடிட் தரணும் ஆர்டர் எடுத்துருக்காங்க. மந்த் எண்டுங்கனால நிறைய வந்து அடுத்த மாசத்துல வந்து போட சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஆர்டர் கிடைக்கும். சின்ன சின்ன கடைகளுக்கு போங்க. பெரிய கடைகளுக்கு போனால் அவங்க ஜிஎஸ்டி பில்லு கேட்பாங்க. சின்ன சின்ன ஷாப்ஸில் நீங்கள் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு வியாபாரம் பண்ண முடியும். அப்போது என்ன செய்யணும், ரீட்டைல் ஷாப்பில் வித் பார்கெயின் ஆஃப் 10% டிஸ்கவுண்ட் 10% கிரெடிட்டுங்கிற மாதிரி நிறைய ஆர்டர் எடுக்கலாம். இந்த கடைசி நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. தென் இன்க்ரீஸ் மேக்ஸிமம் நியூ ஜாயினிங்ஸ். நான் வந்து எனக்கு கீழே ஒரு 10 லீடர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. நான் என்ன சொல்றேன், இந்த 3 நாளைக்குள்ள தலைக்கு 2 ஜாயினிங் கொடுங்கன்னு கேட்குறோம். ஒரு ஜாயினிங்க்கு ஒரு 1000 பி வரும். 2 ஜாயினிங் 10, ஒரு ஆள் வந்து 2 ஜாயினிங் கொடுத்தா 10 பேர் 20 ஜாயினிங் கொடுக்கலாம். நமக்கு ஒரு 20,000 பி வரும். நம்ம 20 டார்கெட் எடுத்து 10 ஜாயினிங் வந்தால் கூட நமக்கு 10,000 பி கேரண்டி. அப்போ அந்த வேலையை செய்யணும். இன்க்ரீஸ் யுவர் நியூ ஜாயினிங் நாமளே போட முடியாது. டீமில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும், புது ஐடியா ஏதாச்சும் நீங்கள் 1 2 3 நாளுக்குள்ள கொடுங்கன்னு சொல்லி கேட்டுவாங்க. நியூ ஜாயினிங் வந்தால் பி வரும். அவங்க பர்ச்சேஸ் பண்ணால் பி வரும். இதுதான் வந்து நம்ம இன்க்ரீஸ் யுவர் நியூ ஜாயினிங்ஸ் மேக்ஸிமம். அது மேக்ஸிமம் எவ்வளோ முடியும். இதெல்லாம் வந்து ஈஸி டார்கெட் கொடுத்தாலும் அவங்க செஞ்சிருவாங்க. செய்ய முடியிற டார்கெட் தான் நியூ ஜாயினிங். ஒருவேளை அவங்களுக்கு அது வந்து கடை பக்கத்தில் இல்லை, பொருள் இல்லைன்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஆனால் நியூ ஜாயினிங் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணுங்க. தென் இன்க்ரீஸ் ஒரே நிமிஷம் கார் ஓட்டிட்டு படிக்க முடியல. 1 minute. Increase the new consistencies. அதான் அடுத்த பாயிண்ட். நியூ கன்சிஸ்டன்சிஸ்னா என்ன அர்த்தம், இப்போ 1500 பிவி கூட இல்லாம 1000 பிவில 500 பிவில இருக்காங்க இல்லையா, அவங்களையெல்லாம் இந்த நேரத்தில் நீங்க பார்க்கணும். யாரெல்லாம் 500 பிவி பண்ணியிருக்கிறாங்க, யாரெல்லாம் 1000 பிவி பண்ணியிருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் இன்னொரு 500 பிவி பண்ணா நீங்க கன்சிஸ்டன்சிக்குள்ள வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து நியூ கன்சிஸ்டன்சியை நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இது வந்து இந்த கடைசி நேரத்தில் நீங்க பண்ண வேண்டிய வேலை. ஒருவேளை 2000 பிவில் நிற்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து நாங்கள் போன மாதம் 1000 பண்ணோங்க சார், இந்த மாதம் வந்து நாங்கள் 2000 பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதத்துலேருந்து நீங்கள் 2500 பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும், கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அந்த மாதிரி அந்த கொஸ்டர்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், அதை வந்து ரவுண்டு பண்ணி நியூ கன்சிஸ்டன்சி தான் வழி நடத்தணும். இது ஒரே ஆள் பண்ணிட முடியாது. டீமில் உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஃபோன் போடணும், பேசணும், இப்படி பண்ணுங்க. உங்களுக்கு கீழே கன்சிஸ்டன்சி வந்து இல்லாமல் இருக்காங்க, இவங்க பண்ணியிருக்கிறாங்க, இவங்க பேர் இது. அதெல்லாம் நம்ம ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணால் மட்டும்தான் பிவி வரும். சும்மா இருந்தால் பிவி வராது. ஹோம்ஒர்க் மாதிரி அது பண்ணணும், பண்ணாதான் பிவி வரும். சரியா? அப்போ கன்சிஸ்டன்சி, நியூ கன்சிஸ்டன்சி. ஒருவேளை கன்சிஸ்டன்சி இல்லாதவங்களும் 1500 ஓ விஜயகுமார் வணக்கம். ஹலோ, ஜீவாத்மா பரமாத்மாவோட பேசுகிறது. வந்துட்டார். ரைட்டு ஜீவாத்மா, க்ளோஸ் இது ஆடியோ க்ளோஸ் பண்ணுங்க. நான் பேசிட்டு இருக்கனால கேட்டு அப்புறம் ரைட். தென் அப்டேட் த பாயிண்ட். எத்தனை எழுதிருக்கிறீங்க? ஹலோ, 5 பாயிண்ட் முடிஞ்சிருக்கு சார். 6வது சார் 5 பாயிண்ட் முடிஞ்சிருக்கு சார். அப்டேட் த ஆஃபர் லைக் உடான், அப்புறம் என்னது 100% பிவி, அப்புறம் கெட் ஒன் பை ஒன் ஃப்ரீ. இந்த மாதிரி ஆஃபர்களை நீங்கள் என்ன செய்யணும், டீமில் அப்டேட் பண்ணணும். பாருங்க, நீங்கள் ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீ வந்துருக்குது. அது வந்து என்னென்ன பொருள்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ இந்த டைமில் வாங்கினா உங்களுக்கு 1க்கு 2 கிடைக்கும். 100% பிவி வந்துருக்குது, உடான் வந்திருக்குது. அப்புறம் 100 சார்ஜ் எடுத்துட்டீங்கன்னா என்னது, வீர் வீராங்கனா இருக்குது. நீங்கள் 3000 பிவி பண்ணிட்டீங்கன்னா 2000 பண்ணால் வீர் வீராங்கனா போயிடலாம். இது மாதிரி ஆஃபர்களை அப்டேட் பண்ணணும் டீமில் உள்ளவங்களுக்கு. ஆனால் யார் யாரும் அந்த ஆஃபர்களில் வந்து நிற்கிறாங்கன்னு பார்த்தா அவங்கள ப்ரொமோட் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் 2500 செல்லிங் ப்ரைஸில் வாங்கணும்,
ஏற்கனவே 700 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க. இது நம்ம சீஸோடு இன்னொரு எவ்வளவு வாங்கினா போதும், 1800 ரூபாய்க்கு வாங்கினா உடான் ப்ரோ அந்த மாதிரி சொல்லித்தான் கொண்டு வரும். அது மாதிரி ஆஃபர்களை அப்டேட் பண்ணுவோம் இந்த டைம்ல. இதுக்கெல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகுது, அதிக நேரம் செலவாகாது. ஆனா ஹோம் ஒர்க் உட்காந்து பண்ணணும். ஈஸி, பட் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதா இருக்கும். ஈஸியான வேலைக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டு செய்வோம். இது நம்ம செய்ய வேண்டிய வேலை. பாயிண்ட் நம்பர் 7, ப்ரமோட் த நியூ வைட்டல் பின் சேஞ்சிங்ஸ். வைட்டல் பின் இல்லை, புது வைட்டல் பின்னும் வந்திருக்கணும், புது வைட்டல் பின் சேஞ்சிங் இருக்கணும். ஒரு ஆள் ஜாயின் பண்ணிட்டாரு, ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும், கொஞ்சம் ஜாயினிங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க, கொஞ்சம் பர்ச்சேஸ் போட செய்யுங்க, கொஞ்சம் வந்து டிஸ்பிளே வாலில் பொருள் இருந்தால் அடிச்சு விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதம் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பு வரும். ஃபுல்லாக அடிச்சு விட்டு நீங்கள் அந்த 20,000 ரூபாய் புது பிகினரில் வந்து சேருங்க அப்படி சொல்லி கொடுத்து வைட்டல் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணோம். ஒருவேளை ஏற்கனவே பிகினர்ல இருக்கிற ஒரு ஆளை ஸ்டார்டர் கொண்டு வரதுக்கு வழி சொல்லி கொடுக்கும். ஏற்கனவே ஸ்டார்டர் இருந்தால் ஓப்பனர் கொண்டு வரதுக்கு வழி சொல்லி கொடுக்கும். ஒருவேளை ஓப்பனர் தாண்டி ஈகிளுக்கு நெருங்கிட்டா உங்களுக்கு ஈகிளுக்கு என்ன வேணும்னு சொல்லி கொடுக்கணும், அவ்வளவுதான். இது வந்து என்னது, வைட்டல் ப்ரொமோஷன், நியூ வைட்டல் ப்ரொமோஷன். தென் இது 8வது பாயிண்ட். இது வந்து மார்ச் இயர் எண்டு. மார்ச் இயர் எண்டுல டிஸ்பிளே வால்ல ஸ்டாக் வச்சிருந்தா கம்பெனி ஏப்ரல்ல புது அப்டேஷனுக்குள்ள வர்றாங்க. பாத்தீங்கன்னா பழைய ஸ்டாக் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு 1+1 100% டிவி எல்லாம் போட்டு பழைய ஸ்டாக்கை கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ண போறாங்க கம்பெனி அப்படின்னு கேட்டா நியூ அப்டேஷன் கூட வர்றாங்க. அப்படி வரும்போது நான் வந்து டிஸ்பிளே வால்ல ஓவர் ஸ்டாக் வச்சிருக்கேன்னு சொன்னா என்ன பாதிப்பு வேணாலும் வரலாம். அப்போ போய் லீடர்களை கூப்பிட்டு, சார் எனக்கு டிவி காட்ட மாட்டேங்குது சார், பில் அடிக்க முடியல சார், என் பொருளுக்கு வாஷ் அவுட் ஆகி காட்டுது சார் சொன்னீங்கன்னா யாரும் முத்தா சொல்ல மாட்டாங்க. ஏற்கனவே சொல்லியாச்சு. அதனால டிஸ்பிளே வால் என்ன செய்யணும், பழிச்சுன்னு சுத்தம் பண்ணி வைக்கணும். ஏப்ரல்ல வந்து நீங்க நியூ ஸ்டாக் ஏற்றிக்கலாம். இது நீங்க செய்ய வேண்டிய வேலை. இதை செய்யாதபடிக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, வச்சிருந்தீங்கன்னா பாதிப்பு வரும். அதனால ஏன்னா மார்ச் இயர் எண்டு, இது ஃபைனான்சியல் இயர் எண்டு, அது புரிஞ்சுக்கிட்டு அப்போ அவங்கள அது மாதிரி பண்ண வைக்கிறதுக்கு மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அவங்களே கூட நீங்க ஒரு பின் அச்சீவ்மெண்ட் கொண்டு வரலாம். அவங்களே கூட நீங்க என்ன செய்யலாம், ஒரு கன்சிஸ்டன்சிக்குள்ள இந்த மாசத்துல கொண்டுட்டு போகலாம். இல்லைன்னா புதிய வயிற்றுக்கு அவங்களுக்கு கொண்டு வரலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால அதை நீங்க இந்த மாசம் இப்போ இந்த கடைசி இந்த 3 நாட்கள்ல இந்த வேலையை முடிக்கிட்டு செய்யணும். சார் ஒரே நாள்ல செஞ்சிடலாமா? மொத்தம் 8 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். 8 பாயிண்ட் ஒரு நாளைக்கு ஒரு 3 பண்ணா நீங்க ஈஸியா போடலாம். ஒரு 3 ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஈஸியா பண்ண முடியும். இதுக்கு நமக்கு என்ன தேவை, இன்னைக்கு கோபகுமார் சார் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாரு. எந்த வேலை செய்யறீங்களோ அந்த வேலைக்கு செய்யறவங்களோட ஒரு மீட்டிங் பண்ணுங்க, அப்பதான் அது சரியா வரும். நான் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களோட, யாரெல்லாம் டார்கெட் எடுத்தீங்களோ அவங்களோட நான் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் சொன்னது ரைட் தானே, அவர் டார்கெட் ஃபோக்கஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம. அதே மாதிரி நீங்க யாருக்கெல்லாம் வேலை கொடுக்குறீங்களோ அவங்கள ஒரு 1/2 மணி நேரம் உங்க ஐடியில் கூப்பிட்டு என்ன பண்ணிருக்கீங்க, பண்ணிட்டீங்களா, முடியலையா, சரி அப்ப நானே சப்போர்ட் பண்ணுமா, சரி அது இல்லைன்னா வேற இது இந்த பாயிண்ட் இது இல்லைன்னா இதை பண்ணி பாருங்களேன் அப்படி சொல்லி ஒரு மீட்டிங் மூலமா அவங்க என்ன செய்யலாம், அவங்க எது முடியுமோ அதை செய்ய வைக்கலாம். இது எல்லாத்துலயும் உங்களுக்கு இது 8 பாயிண்ட்லயும் உங்களுக்கு பிவி இன்க்ரீசிங் தான் இருக்கு. பிவி தான் பெருசாகும், வேற என்னமே இதுல இல்லை. முழுக்க பிவி இன்க்ரீசிங் தான் அதுல. அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன, முழுக்க பிவி இன்க்ரீஸுக்கு என்ன செய்யணுமோ அதையும் செய்யுங்க. அதுதான் நம்ம செய்ய வேண்டியது இந்த நேரத்துல. அதை விட்டுட்டு நான் வேற ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்முடைய பிசினஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, ஓடும் ஆனா ஓடாது, ஓடும் ஆனா ஓடாது. காரணம் என்னன்னு கேட்டா நம்ம செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யவே இல்லை. அதனால ஓடும் ஆனால் ஓடாதுங்கிற மாதிரி ஆகி போயிடும். எனவே உங்களை எல்லாம் நான் அன்பாய் கேட்டுக்கிற விஷயம், தயவு செய்து உங்களுடைய பிசினஸை அப்டேட் பண்ணுங்க. உங்களுடைய பிசினஸ் நீங்க என்ன செய்யுங்க, பெருசா கொண்டுட்டு வாங்க. உங்களுடைய பிசினஸ் நீங்க தொடர்ந்து வந்து முன்னுக்கு கொண்டுட்டு வாங்க. அப்படியே உங்களுடைய உழைப்பை போடுங்க, கவலையே படாதீங்க. உங்களுடைய பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணுவதற்கு என்ன வழின்னு நான் கையில் வச்சிருக்கேன்னு சொல்றேன். அந்த கடைசி இதுல நீங்க எல்லாம் அழண்டு போற அளவுக்கு சொல்லி உங்களை நான் கொண்டு வந்துட முடியும். அதனால நம்பிக்கை விடாமல் போங்க, நம்பிக்கை விடக்கூடாது. நம்பிக்கை விட்டா நீங்க ஃபெயில் ஆவீங்க. நம்பிக்கை விடாம போங்க என்று சொல்லி இனி உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். யாராச்சும் படிச்சவங்க எழுதுனவங்க எனக்கு சொல்லலாம். சார் இந்த 2வது பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க சார்.
ஹலோ செல்வராஜனா, சார் வணக்கம் சார். இந்த 2வது பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க சார். 2வது பாயிண்ட். 2வது பாயிண்ட் சொல்லட்டுமா? ஆமா சார். 2வது பாயிண்ட் ஒரு நிமிஷம். என்ன எழுதிக்கிறீங்க சொல்லுங்க. சார் 2வது பாயிண்ட் சுத்தமா எழுதல சார் நானு. The terminate and supply product, sir. Sir, கான்டாக்ட் contact the terminate ID and supply product. அதான் ஓகேவாண்ணா. இப்ப சொல்லுங்க. 2 பேர் ஏதோ 2 பேர் மனமான அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. மக யார் கை தூக்குறாங்களோ சார் சொல்றீங்களா? சொல்றேன் மேடம். சொல்லுங்க. நான் சொல்றேன். சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்தது பாத்தீங்கன்னாக்கா வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் கோல்டன் ஹவர்ஸ், அதாவது இந்த இறுதி காலத்தில் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 பாயிண்ட் இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் த பர்ச்சேஸ் ஆஃப் டவுன்லைன் டிவி. நமக்கு டவுன்லைன் ஐடியோட டிவியை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம். செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கான்டாக்ட் டெர்மிட் ஐடி டு சப்ளை ப்ராடக்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னாக்கா and contact terminate ID and supply product. Third one பாத்தீங்கன்னாக்கா get order from retail shop. Fourth point பாத்தீங்கன்னாக்கா increase maximum new joining. Fifth one பாத்தீங்கன்னாக்கா increase the new consistency. Sixth one பாத்தீங்கன்னாக்கா update the offer, அதாவது உடான் 100% டிவி மெடிக்கல் எவ்வளோ ஆஃபர் நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ 7th ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோட் த நியூ வைட்டல் பின் அண்ட் சேஞ்ச் பின். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இயர் எண்ட் கிளியரிங் த டிஸ்பிளே வால் ஸ்டாக். இந்த 8 பாயிண்ட் பார்த்துருங்க சார். என்ன செல்வராஜனா, ரொம்ப அருமை. அடுத்த யாரு? வேற யார் சொல்றீங்க? சொல்றீங்களாப்பா? சொல்லிருமா. நீங்க 2 பேரும் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. யார் சொல்றது? மோனா சொல்றாங்களா சார்? போனாவா? போனா சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. பேசுமா. வணக்கம் சார். வணக்கம். இன்க்ரீஸ் த பர்ச்சேஸ் ஆஃப் டவுன்லைன் பிவி ஒன்று. 2வது வந்து கான்டாக்ட் ஐடி டெர்மினேட் ஐடி பிவி அண்ட் சப்ளை. அது 3வது சார் எழுதல. 3வது மட்டும் சொல்லுங்க மேம். மகாலட்சுமி மேம். கெட் ஆர்டர் ஃப்ரம் ரீட்டைல் ஷாப். கெட் ஆர்டர் ஃப்ரம் ரீட்டைல் ஷாப், அதாவது சில்லறை கடையில போய் நம்ம வந்து ஆர்டர் வாங்கலாம் மேடம். இது கெட் ஆர்டர் வித் bargain of 10% சார். அது நீங்க எழுதிட்டீங்க இல்லையா? 10% வந்து கிரெடிட். இன்க்ரீஸ் யுவர் மேக்ஸிமம் or then increase new consensus plan. ஏதாவது வந்து that then update the offer உடான் 100% PV அப்படி அந்த இதை ப்ரொமோட் வைட்டல் பின் அந்த ஸ்டார்டர்ல இருந்தா அந்த பின் சேஞ்ச் பண்ணுறது. 8வது வந்து டிஸ்பிளே கிளீன் த டிஸ்பிளே. ஓகே சார். அப்புறம் ஒண்ணு தெரியல. அவ்வளவுதான் சார். சொல்லிட்டாங்க சார். தெரியல. சொல்லிட்டேன் சார். சொல்லுமா. போனா நீ சொல்லுமா. சசி சொல்லுவீங்களா? சசி சொல்றாங்களா சார்? சொல்லுங்க. சசி மேடம் சொல்றீங்களா? எஸ் சார் நான் சொல்றேன். இல்ல மேடம் அவங்க சொல்றாங்களா? சரிங்க சார். இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து how to increase BV in the 11 golden hours or 11th hour. கடைசி நேரத்துல நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து increase the purchase of downline BV. இது நமக்கு படிக்கும் போதே புரிஞ்சிடுது. 2வது டெர்மினேட் ஆன ஐடி எல்லாமே வந்து ஆக்டிவேட் பண்ணி அவங்களுக்கு ப்ராடக்ட் சப்ளை பண்ணணும். கான்டாக்ட் தி டெர்மினேட் ஐடிஸ் அண்ட் சப்ளை ப்ராடக்ட். 3வது வந்து சின்ன ரீட்டைல் ஷாப்ஸ் எல்லாம் போயிட்டு நம்ம வந்து ஆர்டர் எடுக்கணும். 10% கிரெடிட் அண்ட் 10% டிஸ்கவுண்ட்ல 80% நம்ம கைக்கு வர மாதிரி ஆர்டர்ஸ் எடுக்கணும். கெட் ஆர்டர் ஃப்ரம் ரீட்டைல் ஷாப்.
4வது இன்க்ரீஸ் மேக்ஸிமம் புது ஜாயினிங்ல வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும். 10 லீடர்ஸ் கிட்ட 10 ஜாயினிங் கொடுத்தாக்கா ஈஸியா நிறைய ஜாயினிஸ் வரணும். ஸோ இன்க்ரீஸ் மேக்ஸிமம் நியூ ஜாயினிஸ். 5வது இன்க்ரீஸ் தி நியூ கன்சிஸ்டன்சி. நம்ம கன்சிஸ்டன்சி பிளான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 1000 இருந்ததுன்னா 1500 மாத்தணும், 2000 மாத்தம் 2500 மாத்தம், அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம டீம்ல இருக்கிற புதிய கன்சிஸ்டன்சியை உருவாக்குறது. 6வது அப்டேட் தி நியூ ஆஃபர்ஸ். கம்பெனி கொடுத்திருக்கிற ஆஃபர்ஸ் எல்லாமே என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கும் நம்ம கிட்ட, உடான 100% பிவி, இந்த மாதிரி 1+1 ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு. இது எல்லாமே மக்களுக்கு நம்மளுடைய டீம் கிட்ட கொண்டு போகணும். இது மூலியமா நமக்கு பிவி இன்க்ரீஸ் ஆகும். 7வது ப்ரமோட் நியூ வைட்டல் பின் சேஞ்சிங். அதாவது வைட்டல் பின் பிகினர்ல இருந்தாக்கா நிறைய பிகினர் கொண்டு வரணும். பிகினர் தான் ஸ்டார்டர் தான் ஓப்பனர். இந்த மாதிரி வைட்டல் பின் லெவல்ஸ் வந்து அவங்கள வந்து ப்ரமோட் பண்ண வைக்கணும். 8வது மார்ச் எண்ட்ன்றதுனால வந்து டிஸ்பிளே வால் வந்து நம்ம ஸ்டாக் கிளியரன்ஸ் மாதிரி டிஸ்பிளே வால் கிளியரன்ஸ் பண்ணணும். அதன் மூலியமா நமக்கு பிவி இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய பிசினஸ் வந்து அப்டேட் ஆகும் நிச்சயமாக. வெரி நைஸ், சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ நான் உங்களை வந்து ஃபீட்பேக் கொண்டு வந்துடுறேன். போனா செல்வராஜ் அண்ணன், சசிகலா, எத்தனை பேருமா? 7 பேர் இருக்குங்களா? விஜயகுமார் இருக்காரு. அப்போ மற்ற ஆளுங்க ஒரு ஃபீட்பேக் கொடுக்க சொல்லுங்க. நான் கார் ஓட்டிட்டு இருக்கனால ரோட்டை பார்த்து ஓட்ட வேண்டியதா இருக்கு. ஃபீட்பேக் கொடுக்க சொல்லுங்க. சார் நான் ஃபீட்பேக் கொடுத்துடுறேன் சார். நீங்க சொல்லியிருக்கிற இந்த 8 பாயிண்ட்ல வந்து நான் ஒரு 6 பாயிண்ட் நிச்சயமா பண்றேன் சார். 2 பாயிண்ட், அதாவது ரீட்டைல் ஷாப்ல போயிட்டு கடைக்கடையா போயிட்டு அது பண்ணல, டெர்மினேட் ஆன ஐடியா வந்து டச் பண்ணல. ஏன்னா நாங்க வந்து கொஞ்சம் ஒரு 15-20 பேர் பேசணும். பட் அது கன்வர்ஷன் ரொம்ப ஸ்லோவா இருந்தாலும் மற்ற 6 விஷயமா நான் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். லேட்டஸ்டா ஒரு டீம்ல வந்து இந்த 1000 பிவில இருந்தவங்க வந்து 1500 கொண்டு வர வேலையை பண்ணிட்டு இருக்கிறோம். உடான நிச்சயமா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். 100% இந்த ஆரஞ்சு ட்ரிங்க் ரீஃப்ரெஷ் அதே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். வைட்டல் பின்ல நிச்சயமா ஃபோக்கஸ் பண்றோம் சார். டீம்ல வந்து வைட்டல் பின்ஸ் தான் அதிகமா மூவ் பண்றோம். நீங்க அன்னைக்கே சொல்லிட்டீங்க டிஸ்பிளே வாலை ரெடி பண்ணுங்கன்ட்டு, கிளியர் பண்ணுங்கன்ட்டு. ஸோ நிச்சயமா டிஸ்பிளே வாலும் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் வந்து பயங்கர வேல்யூவான பாயிண்ட் சார். இதெல்லாம் இன்ஃபேக்ட் இதெல்லாம் பொக்கிஷங்கள் கூட சொல்லலாம். ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் லாஸ்ட் மினிட் எவ்ரி மந்த். தேங்க்யூ வெரி மச் சார். கடைசி நேரத்துக்கு இது தேவையானதா? 100% சார். 100% நமக்கு எங்கெங்கயோ தெரிஞ்சாலும் இதை ஒரு செட் அப்படியே ஒரு ட்ரெஷர் மாதிரி கொடுத்துருக்கீங்க சார். இது அப்படியே வச்சு எவ்ரி 3 மந்த்ஸ் கட் ஆஃப் வரும்போதெல்லாம் இதை நம்ம பயன்படுத்தினா அது ஆட்டோமேட்டிக்கா பிராக்டிஸ் ஆயிடும் சார். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். வேற யார் ஃபீட்பேக்? சொல்லுங்க ஜெயக்குமார், விஜயகுமார் சொல்லுங்க. அதாவது வந்து மாசம் இந்தியில கிளியர் பண்ணிக்கணும். ஏன்னா புது ஆஃபர் வரும். ஏன்னா அந்த ஆஃபர் வந்து வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதனால அந்த மாசம் பூர்த்தா பண்ணணும். அதுல எண்ட் ஆஃப்ல கிளியர் பண்ணணும். அது நல்லா பிடிக்கும். கொஞ்சம் அது மட்டும் இல்லாம இதுல ஆஃபர் நிறைய பிடிக்கிறாங்க. 1+1 அதனால தெரியும். நன்றி. அடுத்தது வேற யாரு ஃபீட்பேக் கொடுக்கறது? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். செல்வராஜ் பேசுறேன் சார். யாருன்னு செல்வராஜ் சொல்லுங்க. ஆமா ஆமா சார். இன்னைக்கு பார்த்தா ஒரு 8 பாயிண்ட் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாக்கா நம்ம கடைசி நேரத்துல நம்ம கோல் செட்டிங்க்கு தேவைப்படுற கடைசி நேரத்துல ஒரு பட்டாக்கரையான உள்ள பிவி வந்து நம்ம ஈஸியா அடையறதுக்கான ஒரு நல்ல பாயிண்ட் சார். இதெல்லாம் இதை கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். வெரி குட். இப்போ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா? ஆமா சார், கண்டிப்பா சார். வெரி நைஸ். மேடம் சசிகலா மேடம் வெளியே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேசுங்க மேடம். வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பேத்தியோட ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல இருக்கேன். சார் சொன்னது கேட்டுட்டு தான் இருந்தேன் ஹெட்ஃபோன் போட்டு. அதாவது வீடியோக்குள்ள வர முடியும். மேடம் நீங்க குடிக்க வந்து பேசுற இருக்குது. கேக்கலையா? இப்ப கேக்குது, பேசுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஓகேங்க சார். நான் வெளியில அந்த ஹால்க்கு வெளியில வந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்ப ஃபைனல் அட்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு 7-8 பாயிண்ட் சொல்லிருக்கீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பர்ச்சேஸ் ஆஃப் டவுன்லைன் பர்ச்சேஸ். அதாவது டவுன்லைன்ஸ்னுடைய பர்ச்சேஸை வந்து நம்ம இப்ப இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெர்மினேட் ஐடியாஸ் நிறைய இருக்கு. அதெல்லாத்தையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி யார் அதுல வாங்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஐடியா ஆக்டிவேட் பண்ணி அவங்களுக்கு ப்ராடக்டை நம்ம கொடுக்கலாம். ஸோ அதனால பிவி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து கெட் ஆர்டர் ஃப்ரம் ரீட்டைல் ஷாப் ப்ராடக்ட்ஸ்.
பார்கெயின் ஆஃப் 10% டிஸ்கவுண்ட் வித் 10% கிரெடிட். இது நான் வந்து இப்போ 2-3 ஷாப்ஸ்ல நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாம கொடுக்க போறது ஆக்சுவல் பிரைஸ்க்கு தான் கொடுக்க போறோம். இருந்தாலும் நாம வந்து 10% கிரெடிட்னு சொல்லிட்டதுனால அவங்களுக்கு ஓகே, அது வந்து ஓகே பெனிஃபிட். அதே மாதிரி கிரெடிட்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஓகே நாங்க 10% வந்து மெதுவா கொடுக்கலாம் அப்படின்னு அது ஒரு ஆர்டர்ஸ் இருக்கு. ஆனா அது எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் இந்த மார்ச் ஏறண்டுங்கனால ஏப்ரல்ல தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டா இருக்கு. அடுத்து இன்க்ரீஸ் மேக்ஸிமம் நியூ ஜாயினிங். நம்ம இந்த நெக் ஆஃப் த மூமெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நியூ ஜாயினிங் கொடுத்தா ஒரு 2000 நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். அது ஒரு 1000 பிவி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் நியூ கன்சிஸ்டன்சிஸ் 1-to-1, அப்புறம் அப்டேட் ஆஃபர் லைக் உதான் 100% பிவி ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணா கொஞ்சம் உதாரணம்லாம் நம்ம பண்ணோம்னா 2500 எஸ்பிக்கு பர்ச்சேஸ் பண்ண வச்சோம்னா நமக்கு ஒரு அதுலயே ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரு 10 பேரை பண்ணா கூட நமக்கு ஒரு அதுல 10,000 பிவி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி வந்து நம்ம இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிறவங்கள அதே மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த 2500 பிவி 5000 பிவி யாரெல்லாம் பண்ணாம இருக்காங்களோ அந்த கன்சிஸ்டன்சி ஆல்ரெடி பண்ணினவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாதவங்கள பண்ண வைக்கிறது. ப்ரொமோட் த வைடல் பின் சேஞ்சிங்ஸ், அதாவது பின் லெவல்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 20,000 அப்போ 17,000 இருக்கிறாங்கன்னா அவங்க 20,000 கொண்டு வராச்சு ஒரு பிகினர் பின்னு. அந்த மாதிரி ஒரு 3,000 செல்ஃப்ல அடிங்க, செல்ஃபை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பின் லெவலுக்கு உங்களுக்கு எவ்வளவு அவங்களுக்கு அதுக்கு வந்து இன்கம் வரும் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுத்து அவங்களை பின் லெவல்ஸ் சேஞ்ச் பண்ண வைக்கலாம். அடுத்தது கடைசி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த பில்லிங் மேக் 0 டிஸ்பிளே வால் ஸ்டாக் டியூ டு ஃபைனான்சியல் இயர் எண்ட். அதனால கம்பெனியினுடைய அடுத்த ஃபைனான்சியல் இயர் தொடங்க போகுது ஏப்ரல்ல. ஸோ அப்போ நம்ம கம்பெனியினுடைய ரூல்ஸ் என்னவா இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால டிஸ்பிளே வால்ல மேக்ஸிமம் இருக்கிறது எல்லாத்தையும் 0 ஆக்கி நம்ம பில் அடிக்க வைக்கணும். இது வந்து நம்ம கட்டாயம் செய்ய வைக்கணும். ஏன்னா அது வந்து சேஞ்ச் ஆகிட்டு அடுத்த மாதம் அடிக்க முடியலன்னும் போது அப்போ பிரச்சனை ஆகும். அதனால அதை நம்ம கண்டிப்பா இந்த மார்ச் 31 எல்லாரையுமே அதை பில் பண்ண வச்சு நம்ம அதை கம்ப்ளீட் பண்ண சொல்லணும். ஸோ இதுதாங்க சார். நீங்க இன்னைக்கு ஃபைனல் அட்டாக் இன்னும் ஒரு 3 நாள் இருக்கின்ற நேரத்துல இந்த ஃபைனல் அட்டாக், அதாவது ஒரு போர் முனையில வந்து கடைசியா எடுக்கிற ஆயுதங்கள் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ லீடர்ஸ். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஜெயார்சிங் குடார்சியம். சேர்ந்து செய்வோம் சொல்ல விட்டாங்க மேடம். சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். கனவே கலையாது. சரி, மகிழ்ச்சி. அடுத்து வேற யாரு? ஜெயதி சார் அன்மியூட் ஆயிருக்காரு, சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் சார் இருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லா. சார் சார் கேக்குதுங்களா? கிருஷ்ணமணி மேடம். ஓகே சார். இன்னைக்கு நீங்க சொல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் இது ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். நீங்க ஏற்கனவே இன்னைக்கு டிஸ்பிளே வால் வந்து கிளியர் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. நான் நேத்தே 2-3 டிஸ்பிளே வால் வச்சிருந்தேன். அதெல்லாம் ஓரளவு கிளியர் பண்ணிட்டேன் சார். வெரி நைஸ். எல்லா பாயிண்ட்ஸும் நான் நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் பிரகாரம் தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் சார். அந்த டெர்மினேட் ஐடியை மட்டும் நான் ஃபாலோ பண்ணல, மித்ததெல்லாம் ஃபாலோ பண்றேன் சார். நீ 7 பாயிண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்றேன். இந்த டெர்மினேட் ஐடி காரங்களை மட்டும் இன்னும் பார்க்கல. ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே பண்ணணுங்க இல்ல, டவுன்லைன்ல சொல்லி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார், பாத்துடலாம் சார். சாருக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது, அவர் கண்டுபிடிச்சிருவாருல்ல. அது பண்ணிடுவார் சார். ரைட், ஓகே. வேற யாருக்காச்சும் அந்த ஆப்ஷன் இல்லைன்னா நான் சப்போர்ட் பண்ணி தரேன், கேட்கலாம். செல்வராஜ் அண்ணுக்கு, கிருஷ்ணவேணி மேடத்துக்கு ஜெயதீஷ் சார் கொடுத்துருவாரு. மீதி இருக்கிற அளவுக்கு நான் தான் கொடுத்தாகணும், கேட்டு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க டெர்மினேட் ஐடியினுடைய மொபைல் நம்பர் எல்லாம் எங்கிட்ட இருக்கு, நான் கொடுத்துருவேன். ரைட், மகிழ்ச்சி. இன்னும் ஃபீட்பேக் சொல்லாம இருக்கிறது? வணக்கம் சார். வணக்கம் போனா, சொல்லுங்கம்மா. சொன்னது எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனா இந்த டெர்மினேட் ஐடி கூட இந்த வாட்டி நான் ஒரு ஐடியா பேசி அவங்களையும் வாங்க வச்சிருக்கேன் சார். நான் இந்த வாட்டி எல்லாமே நீங்க சொன்னது எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இந்த லாஸ்ட் இந்த டிஸ்பிளே அவள் கிளியர் பண்ணணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் இனிமேல் நான் பண்ணணும் சார். அதுதான் நான் இன்னும் பண்ணாம பூரா ஒற்றை அடிச்சு சுண்ணாம்பு அடிச்சு பெயிண்ட் அடிச்சு விட்டுருங்க. சரி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். என்ன இருக்கிறீங்க எல்லாம் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உள்ளபடியும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னு கேட்டா, இந்த ஒரு கனவே கலையாதே அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. பாத்தீங்கன்னா நாளைக்கு 30ஆம் தேதி 1.5 வீக்குக்கு என்னுடைய மீட்டிங் போட்டு பொன்குணா போட்டுக்கிறாரு, கனவே கலையாதே நிகழ்ச்சி நடக்குதுன்னு. என்னடா கொடுமையா இருக்குது, இவருக்காரா சொன்னதுன்னு பார்த்தா, நேற்று கூட்டத்துல மகா சத்தம் போட்டதுனால, சசிகலாவில சத்தம் போட்டதுனால அவர் ஒரு முடிவு பண்ணிட்டாரு, ஓ கனவே கலையாதுதான் இந்த தலைப்பாட்டு இருக்குன்னு அவர் அதுக்கு தலைப்பு கொடுத்து போட்டுக்காரு, போஸ்டரே போட்டாரு.
கனவே கலையாத நிகழ்ச்சி நடக்கிறது. காமராஜ் சார் பேசுறாரு, வந்து சேரும். அதனால 30ஆம் தேதி மாலை 3 மணிக்கு திருக்கர்த்தி பாபு சார் இதுல வந்து என்னுடைய கூட்டம் இருக்குது. அதுல நான் என்ன சொல்ல போறேன்னு சொன்னா, இந்த கடைசி லாஸ்ட் டைம்ல எப்படி சிக்ஸர் அடிக்கிறது, எப்படி சிக்ஸர் அடிச்சு அதை வந்து ஜெயிக்கிறது. கவலையே படாதீங்க. அது டென்ஷனா இருந்தா நீங்க கவலைப்படாதீங்க. டென்ஷன் இல்லாம பிசினஸ் பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிக்க முடியும். சிக்ஸர் எப்படி அடிக்கிறது, 4 எப்படி அடிக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா உங்களோட கிருஷ்ண பரமாத்மா நான் இருக்கிறேன். கண்டிப்பா உங்களை ஜெயிக்க வைப்பேன். மகா ராயல்டி தான், சசி ஸ்டார் தான், புவனா வந்து வந்து இது ஓப்பனர் தான், செல்வராஜன் வந்து கண்டிப்பா ஓப்பனர் தான், நம்ம விஜயகுமார் வந்து பிகினர் தான். ஆனா என்னோட தொடர்ந்து நீங்க டச்சில் இருக்கணும். எப்படி அடிக்கணும்னு நான் சொல்லிடுவேன். டச்சில் இருந்தா நான் சொல்லிடுவேன். நீங்க டச்சில் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. போன் எடுக்க முடியலைன்னா நீங்க உங்க போனை அங்கேயே வச்சிருப்பீங்க. நான் இங்க போன்ல வச்சு கத்துனா அது கேட்காது. சரி, போனை கீழே வச்சுட்டு கத்துனாலும் கடலூர் வரைக்கும் கேட்காது விஜயகுமார். அவ்வளவு கத்துற அளவுக்கு எனக்கு வலிமை பத்தாது. வயசு 60 ஆகி போச்சு. ஐ எம் புவர் ஓல்டு மேன். எனக்கு வந்து என்ன தெரியும், எனக்கு வந்து பிரெயின் பவர் இருக்குது. பட் என்ன இல்லைன்னா தொண்டையில கத்த முடியல என்னால. அதனால விஜயகுமார் போன் எடுக்கணும். அப்புறம் உங்க மனோவர் போன் எடுக்கிறதுல என்னன்னு தெரியல. பட் ஆர்சிஎம் பிசினஸ் ஒரு நாள் பிசினஸ் இல்ல, வாழ்நாள் பிசினஸ். இந்த பிசினஸ்ல லீடர்களோட நம்ம தொடர்ந்து பயணிக்க வேணும். நம்முடைய பயணம் துண்டிக்கப்பட்டதுன்னா என்ன ஆகுனா, லீடர்கள் நம்மளோட இருக்கிற தொடர்பை வந்து அதோட வந்து விட்டுட்டு எட்டா போயிடுவாங்க. நம்ம அவங்க விரும்பும் போது நாம அவங்களோட இல்லைன்னா, நாம விரும்பும்போது நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. லீடர்கள் வரும்போது நாம அவங்களோட சேர்ந்து பயணிக்க தயாரா இல்லைன்னா, நாம வந்து லீடர்களோட பயணிக்கலாம்னு ஆரம்பிக்கும் போது உங்களோட ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. நான் எதற்காக சொல்றேன்னு சொன்னா, 1 மாசமா என்னோட பயணிச்சிட்டு இருக்கிறாங்க சசிகலா மேடம். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஐடியாஸ் போட்டாங்க. நிறைய வந்து அவங்க ஃபாலோ பண்ணது என்னன்னா, நான் சொன்னதை 100% ஃபாலோ பண்ணாங்க. எப்படின்னு கேட்டா, ஒரு இடத்துல போய் அங்க பொருளே இல்லை, ஆனா ஒரு 5000 10,000க்கு சேல் பண்றாங்க அந்த வீட்டுக்கு. அங்க ஒரு 10,000 20,000 ஸ்டாக் வைக்கிறாங்க. நீங்க இந்த அங்க ஒரு 20,000 எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, நீங்க ஸ்டாக் வைங்க, நான் இங்க இருக்கிற ஆளுகள் அங்க வந்து வாங்க சொல்றேன் உங்க வீட்டுல. இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டா, அங்க பொருள் போயிருது. ஒரு இடத்துக்கு போறோம், பொருள் போயிருது, ஸ்டாக்கும் வச்சிடறாங்க. அப்ப இல்லாத அங்க அங்க இருக்கிற ஆளுகளை ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டு நீங்க அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கீங்க அப்படி சொல்லி அனுப்புறாங்க. பாத்தீங்கன்னா சப்ளை வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியும், இதெல்லாம் வந்து அனுபவத்துல தான் தெரியும். உங்களுக்கு வந்து நீங்க லீடர்களோட டிராவல் பண்ணி பாருங்க. நீங்க உங்களுக்குள்ள லீடர்ஷிப் பூந்துக்கும். நீங்க லீடர்களா மாறுவீங்க. நிறைய லீடர்களை உங்களால உருவாக்க முடியும். என்ன காரணம்னு கேட்டா, வாழ்க்கையில எதை வேணாலும் கத்துக்கலாம். ஆனால் எதை கத்துக்க முடியாதுன்னு சொன்னா, லீடர்ஷிப்பை கத்துக்க முடியாது. அது வந்து பயிற்சியில தான் தெரிஞ்சுக்கணும். நமக்கு நிறைய வந்து பண்ணலாங்கிற எண்ணம் இருக்கும், பண்ணுவதற்கான பயிற்சி இருக்காது. போனா பெப்பேன்னு அங்க போய் பேச வராம தடுமாறுவோம். என்ன காரணம்? பயிற்சி இல்லை. நம்ம முயற்சி நிறைய இருக்கும், பயிற்சி இருக்காது. பயிற்சி களமாக இந்த கூட்டங்கள்ல நான் உங்களுக்கு என்னால் இயன்றவரை பயிற்சி கொடுத்திருக்கிறேன். என்னிடத்துல பயிற்சி பெற்ற நீங்க நம்ம அலெக்சாண்டர் வந்து அரிஸ்டாட்டிலுடைய பாதத்தில் உட்கார்ந்து பாடம் பதித்தார். அதனாலதான் மகா அலெக்சாண்டர் அவர் பேர். ஏன்னா அரிஸ்டாட்டில் வந்து சாதாரணமான விஞ்ஞானி அல்ல, அவர் மிகப்பெரிய விஞ்ஞானி. அதாவது அரசியல் ஆசான் அவர், நம்முடைய அலெக்சாண்டர். அப்ப அலெக்சாண்டர் வந்து த மகா அலெக்சாண்டர், த கிரேட் அலெக்சாண்டர் த கிரேட், இங்கிலீஷ்ல சொன்னா அலெக்சாண்டர் த கிரேட். ஏன்னா தன்னுடைய 33 வயசுல உலகத்தை தன்னுடைய கையின் கீழ் கொண்டு வர வேண்டும்னு குதிரையில் உட்கார்ந்து தூங்கிட்டு டிராவல் பண்ண ஒரு அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர். அவர் கடைசியா அரிஸ்டாட்டில் சொன்ன வசனத்தை தான் அவருடைய சாவுல எழுதி வச்சுட்டு போறாரு. என்னன்னு கேட்டா, நான் வந்து இறந்துட்டேன், அலெக்சாண்டர் இறந்துட்டார், இந்த உலகத்தையே ஆள வேண்டும் என்று சொன்ன அலெக்சாண்டர் இறந்து விட்டார். ஆனால் என்னுடைய கைகளை மட்டும் என்னுடைய பெட்டிக்கு, ஏன்னா அவங்க கிறிஸ்டியனுங்கிறதுனால பெட்டிக்கு பெட்டியில வச்சுதான் நடக்க பண்ணுவாங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய கைகளை மட்டும் பெட்டிக்கு வெளியில் வைங்க அப்படின்னு சொல்றாரு. எதுக்காகன்னா, அலெக்சாண்டர் உலகத்தை எல்லாம் ஆள நினைத்த அலெக்சாண்டர் போகும்போது எந்த உலகத்தையும் எடுத்துட்டு போகல, வெறுங்கையோட தான் போறாரு அப்படிங்கிறது ஜனங்களுக்கு தெரிய வேண்டும். அதற்காக என் கைகளை மட்டும் வெளியில் வச்சு பெட்டியில் தூக்கிட்டு போங்கன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போறார். அரிஸ்டாட்டில் சொல்லி கொடுத்த பாடம் அது. என்ன காரணம்னு கேட்டா, பூமியில இருக்க வரைக்கும் நாம் சாதிக்கிற சாதனைகள், இப்பொழுது கூட நம்ம அலெக்சாண்டர் பேசிட்டு இருக்கிறோம், அவர் எதையுமே தூக்கிட்டு போகல, ஆனால் அவர் விட்டு போயிருக்கிறார் மிகப்பெரிய முயற்சி ஜெயிக்கும் என்கின்ற பாடத்தை விட்டு போயிருக்கிறார். நம்முடைய வரலாறு என்னன்னு கேட்டா, நம்ம எதை விட்டுட்டு போறோமோ அதை தான் நம்ம வரலாறாக பேசப்படும். மகா வந்து இவ்வளவு பெரிய ஸ்டார் அடிச்சாங்க, இவ்வளவு பெரிய பின் அடிச்சாங்க,
இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்தாங்க, ரூபி ஆனாங்க, டைமண்ட் ஆனாங்க, லேடி டைமண்டா தமிழ்நாட்டுல இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் வரலாறு. அதற்காக நாம் என்ன வேலை வேணாலும் செய்யலாம். எவ்வளவு நாள் செய்யணும்? மேட்டர் ஆஃப் 5 இயர்ஸ் அவ்வளவுதான். 5 வருஷத்துல நீங்க அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். சும்மா தூங்கிட்டு இருங்க. அதுக்கு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். எந்த பிசினஸ்ல இருக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் பணம் கொட்டிக்கிட்டு இருக்கும். சார் உங்களுக்கு அப்படி வருதா? நான் தூங்கினாலும் வரும். பட் நான் ஏன் தூங்குறது இல்லைன்னு சொன்னா, நான் அடைய வேண்டிய இலக்குக்கு இன்னொரு 6 ஸ்டெப் தான் இருக்கு. நான் டைமண்ட் ஆகுறதுக்கு இன்னொரு 6 ஸ்டெப்ல டைமண்ட் ஆவேன். அந்த 6 ஸ்டெப்பையும் அடைஞ்சு முடிஞ்சாச்சும் தூங்குவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என் பையன் தூங்க மாட்டான். நான் தூங்கிட்டு இருந்தா கூட என் பையன் தூங்க மாட்டான். அவன் ஆரம்பிச்சு போயிட்டு இருப்பான். எதுக்காக நான் இதை சொல்றேன்னு சொன்னா, ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஒரு ஒரு ஐடியல் மைண்ட்ங்கிறது அது டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அதனால சும்மா இருக்கிறத விட, அல்லாவிட்டால் எதையுமே சாதிக்காமல் சாகிறத விட, சாதனையாளர்களாக நீங்கள் இந்த பூமியை விட்டு கடந்து போய் பாருங்கள். மகா அலெக்சாண்டராக எல்லாருடைய உள்ளங்களிலும் வரலாற்று புத்தகங்களும் நீங்கள் வாசிக்கப்படுவீர்கள். உங்களுடைய பக்கங்கள் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கும். இன்னைக்கு பெண் ஆளுமை விருது பெற்றிருக்கிறாங்க நம்ம சசிகலா மேடம். பெண் ஆளுமை விருதுங்கிறது சாதாரணம் அல்ல. நானும் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அதாவது ஆர்சிஎம் பிசினஸ்ல அவங்க பண்ணக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை பூரா எடுத்து போட்டிருக்காங்க. இதுல அவங்க குரூப்ல, அந்த லைன்ஸ் குரூப்ல பார்த்துட்டு ஒரு லேடி என்டர்பிரனர், ஒரு பெண் இந்த அளவுக்கு ஒரு வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண் ஆளுமை விருது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேருக்கு கிடைச்சாலும் கூட அதுல சசிகலா மேடம் தான் நம்பர் 1 பெண் ஆளுமை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன் ஆர்சிஎம் பிசினஸ் சொல்லி மேடையில் கூப்பிட்டு கொடுத்தாங்க. அதை யோசித்து பாருங்க. வரலாறு அதெல்லாம் அவங்க பண்ற அந்த வேலைகளுக்கு கிடைக்கிற ரிவார்டு. அந்த வேலையை அவங்க 4 செவத்துக்குள்ள கொண்டு சசி வைக்கல. அந்த எடுத்து போடுறாங்கன்னா அவங்க செய்யற வேலையை தூக்கி அந்த குரூப்புகள்ல அப்டேட் பண்றாங்க. அவங்க லைன்ஸ் கிளப் குரூப்புகள்ல அத்தனை எல்லா ஆம்பளைங்களையும் மிரள விடுறாங்க. பார்த்தா சசிகலா மேடத்தை பார்த்தா கை கட்டிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத, அவங்களோட அந்த ஆளுமை திறன் என்னங்கிறத நான் இன்னைக்கு நேருக்கு நேரா பார்த்தேன். நான் லைன்ஸ்ல பெஸ்ட் எம்சி, பெஸ்ட் எம்சி. அங்க இருக்கிற எல்லா பெரிய மனிதர்களும் சொல்றது என்னன்னா, சசி மைக்க பிடிச்சா மிக சிறப்பா. நான் எதற்காக இதையெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, ஒரு வரலாறு. இந்த வரலாறு நீங்க படைக்கணும். உங்களால முடியும். எல்லாரும் சாதிப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு சாதனை மாதமா இருக்கும். எல்லாரும் டிசி, அதாவது ஸ்டார் அண்ட் அபவ் மகாவும் நம்ம சசியும் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, ஸ்டார் அண்ட் அபவுக்கான விருதை அங்க மேடையில வாங்குவாங்க, இங்க டிசிஜி கையில. மீதி நீங்க எல்லாரும் எங்க வாங்குவீங்கன்னு கேட்டா, ஜூன் 2ஆம் தேதி நம்ம டைமண்ட் சார் கையில சென்னையில வாங்குவீங்க. 1000 பேர் திரட்டி ஒரு கூட்டம் வைக்க போறோம். 1000 பேர் திரண்டு இருக்கிற கூட்டத்துல நீங்க அந்த பரிசு வாங்க போறீங்க. அதனால நம்ம சாமானிய மனிதனாக இருக்கிற வாக்கிலும், சாமானிய காமராஜா இருந்திருந்தா உங்களுக்கு நான் தெரியாம போயிருந்திருப்பேன். சாதனை காமராஜ். அதே மாதிரி நீங்க சாதாரண பெண்ணா இருந்தால் உங்களை யாருமே நினைக்க மாட்டாங்க. சாதனை பெண்ணாக மாறுங்க. சோதனைகளை கடந்தால் ஒழிய சாதனையை ஜெயிக்க முடியாது. நிறைய சோதனை இருக்குது சார், பிரச்சனை இருக்குது சார். பாடு யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் இருக்குது. எனக்கு இல்லையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தான் நான் ஓடிட்டு இருந்தேன். பிரச்சனைகளின் மத்தியில தான் நான் ஓடி ஜெயிச்சேன். நான் பிரச்சனைகளை பெருசாக நினைச்சிருந்தா பிசினஸ் சிறுசாக்கி இருப்போம். பிரச்சனைகளை சிறுசாக நினைச்சதுனால பிசினஸ் பெருசாக்கிட்டோம். ஆகினால் உங்களை எல்லாம் அன்பா கேட்டுக்கிறது, இந்த 3 நாட்களிலும் எனக்கு இவ்வளவுதான் முடியுங்க, இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு ஒரு ஆள் சொன்னாருன்னா அவர்னால இந்த பிசினஸை கண்டினியூ பண்ண முடியாது. என்ன காரணம்னு கேட்டா, அவர் தன்னுடைய முயற்சியை ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாருன்னு அர்த்தம். கடைசி நிமிஷத்திலும் கூட ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்க முடியும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் என்னால முடியாதுன்னு நின்றுட்டானா அவன் தான் தோல்வியாளர். முன்னாடி ஓடுற 3 பேர்த்தையும் நான் முந்திரவனு வேகமா போய் பாருங்க. முன்னாடி ஓடுறவன் சங்குவான், இவன் முந்துவான், ஜெயிச்சிருவான். இதுதான் பந்தயத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட் உங்க மனசுல இருக்கட்டும். வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெறுவதற்கு ஒன்றுதான் வேண்டும். ஆட்டிடியூட் இஸ் த சக்சஸ். நாலேஜ் இருந்தா ஜெயிக்க முடியாது, ஆட்டிடியூட் இருந்தா ஜெயிக்கலாம். என்ன ஆட்டிடியூடுன்னா, நான் சொன்ன 8 பாயிண்ட் நீங்க அப்படியே அப்பியாசிங்க. ஏதாச்சும் 1 உங்களுக்கு பெருசா கை கொடுக்கும், 2 கை கொடுக்கும், இல்லைன்னா 3 கை கொடுக்கும். 8மே கை கொடுத்ததுன்னா நீங்க தான் கிரேட் லீடர். மனப்பூர்வமான வாழ்த்துக்களோட இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் முடியட்டும். நான் உங்களை எல்லாம் வாழ்த்தி, உங்களுடைய பின் அச்சீவ்மெண்ட் கண்டிப்பா வர வேண்டும். இந்த பின் அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு அடுத்த 3 மாசத்துல நீங்க 2வது பின்னுக்கு நீங்க பிளான் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு வேலை ஸ்டாரோ ராயல்ட்டியோ ஓப்பனரா வந்துட்டா, கோபகுமார் சார் சொன்ன மாதிரி அடுத்த 3 மாசத்துல நீங்க அடுத்த பின்னுக்கு, ஸ்டாருக்கு மேல 3 மாசத்துக்கு ஒரு பின்னு தான் அடிக்க முடியும். ஆனா ஸ்டாருக்குள்ள மாசம் ஒரு பின்னு மாத்தலாம். இப்போ ஓப்பனர்னா அடுத்த மாசம் ஈகிள் வரலாம்.
இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கணும். ஒரு ஆளு ஒரு லேடி உங்க ஊர்ல தான் இருக்காங்க, சென்னையில தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்டார்டர் பின்னலேயே 30 மாசம் இருந்திருக்காங்க. ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் மேனிக்கு வாங்கி 30,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. ஸ்டார்டர் பின்னுக்கு மேல அவங்க நிகரவே இல்லை. இது நினைச்சு பாருங்க. இது இந்த பிசினஸ்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், மாசம் 1000 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்குது, அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், சேமிச்சு வைக்கலாம்னு வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆளுகளை தான் நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு அடுத்த பின்னுக்கு வர்றதுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. அந்த பின்னில இருந்து அடுத்த பின்னுக்கு வர்றது சொல்லி, இல்லைன்னா அவங்களுக்கு அதே போதும், 1000 ரூபாயே போதுன்னு கூட உட்காந்துருப்பாங்க. உங்களோட பெரிய வருமானம் என்னன்னு காமிச்சு கொடுங்க. கண்டிப்பா அவங்க அதை நோக்கி ஓடுவாங்க. காரணம், மணி இஸ் த பெஸ்ட் மோட்டிவேட்டர். அதனால உங்களை எல்லாத்தையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். எல்லாருமே என்ன செய்யணும், கனவே கலையாது சொல்லிட்டு நம்முடைய விடைபெறலாம். கனவே கலையாது. எல்லாரும் கனவே இதுதான் பாதை, இதுதான் பயணம். கனவே கலையாது. உங்களுடைய வெற்றியை கண்டிப்பா நாங்க எல்லாருமே பாராட்டுவாங்க. 30 இல்லைன்னா 31 உங்க வெற்றி நிர்ணயிக்கப்பட்டிருக்கோம். டோன்ட் வரி, தைரியமா முன்னெடுத்து போங்க. ஆல் த பெஸ்ட். Thank you, sir. Thank you,